ஆப்கானிஸ்தானில் அப்பாவி மக்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த மக்கள் தங்களது நாடுகளுக்கு திரும்ப முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தற்போதைய நிலையை தீவிரவாதிகள் மோசமடைய செய்ய முயற்சி மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அப்பாவி பொதுமக்களையும் அமெரிக்க படையினரையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். ISIS மற்றும் ஆப்கானிஸ்தானில் செயல்படும் ISK உள்ளிட்ட அமைப்புகள் குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 36 மணி நேரத்தில் 11,000 அமெரிக்கர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி முதல் இதுவரை 30,300 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு வருவோரை வர்த்தக விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரவும் அரசு முடிவு செய்துள்ளது.